Hi, welcome to my channel. This is Kausar Vice. And this is the continuation video of subsidiary book. இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, அண்ட் இந்த வீடியோல நாம how to prepare purchase return and sales return bookன்றத கத்துக்க போறோம். Now let's get into the video. See the problem. Enter the following transactions in purchase return book and sales return book of Mr. Anbu. Okay, so இங்க நமக்கு சில transactions கொடுத்திருக்காங்க. நம்ம purchase return bookல sales return bookல enter பண்ண போறோம் accordingly. சரியா? So before we see the solution, let us try to understand the format for purchase return and sales return book. See the format. Let us try to understand the format for purchase return book and sales return book. Okay. First purchase return book பார்த்துடலாம். So first column date column. So எந்த dateல நம்ம purchase return பண்றோம் அந்த date mention பண்ணோம். And the next one name of the supplier. அதாவது யார்கிட்ட இருந்து நம்ம purchase பண்ணோமோ அவர் தான் supplier இல்லையா? அப்போ name of the supplier இங்க mention பண்ணுவோம். And then debit note and ledger இது ரெஃபரன்ஸ்க்கான நம்பர் போடுறது. And then amount column வாங்க. So amount columnல details இருக்கு, total இருக்கு. ஏதாவது adjustment இருந்துச்சுன்னா இன்னர் காலம் போட போறோம். Final amount will be entered in the outer column. That's all. இங்க remarks ஏன் கொடுத்திருக்கோம்னா for what purpose என்ன பர்பஸ்க்காக நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அந்த பர்பஸ் என்ன that we can mention in the remarks. டிஃபெக்டிவ் ஐட்டமா இருக்கலாம், இல்ல ஆர்டர் மாறி வந்து ரிசீவ் பண்ணிருக்கலாம், வேற சைஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம், என்ன ரீசனும் that we have to mention in the remarks. Okay, அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக் பாருங்க. அதே மாதிரி டேட் போடும், என்ன டேட்ல நமக்கு ரிட்டர்ன் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணது கஸ்டமர் என்ன பண்றாங்க ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ரிட்டர்ன் வாங்குறோம் அந்த நேம் ஆஃப் த கஸ்டமர் எழுதணும். அண்ட் தென் லெஜர் போலியோ அண்ட் கிரெடிட் நோட் நம்பர் இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் அமௌண்ட் காலம் இன்னர் காலம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா போடணும். ஃபைனல் அமௌண்ட் will be entered in the outer column. சரிங்களா? The next one remarks. For what reason we are receiving the goods from the customer. So எந்த ரீசனுக்காக கஸ்டமர் என்ன பண்றாங்க ரிட்டர்ன் பண்றாங்கங்கறத இங்க ரிமார்க்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபார்மட். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். See the problem. First transaction பாருங்க. On 2025 June 6th returned goods to Ramesh brother 250 rupees. Okay, இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. Return goods to Ramesh. நம்ம என்ன பண்றோம் ரமேஷ்க்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். அப்ப இது என்ன ரிட்டர்ன்? இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்னா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ என்ன பண்றோம் ரிட்டர்ன் பண்றோம். யாருக்கு ரிட்டர்ன் பண்றோம்? டு ரமேஷ் பிரதர்ஸ். அப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட போறோம். how much? 250. see the solution. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ்ல பாருங்க டேட் என்னைக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றோம் 6th June 2025. so name of the supplier எந்த சப்ளையருக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் ரமேஷ் பிரதர். how much amount? 250. that's all. இந்த ப்ராப்ளம்ல எந்த ரிமார்க்ஸ்மே கொடுக்கல. சோ ரீசன் கொடுக்காதனால you can leave it. சப்போஸ் ரீசன் கொடுத்திருந்தாங்கன்னா அது இந்த ரிமார்க்ஸ் காலம்ல நம்ம என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேமேஜ்னால இருக்கலாம், இல்லைன்னா வந்து சைஸ் வேரி ஆகி வந்திருக்கலாம். ஸோ எனி ரீசன் தட் யூ ஹேவ் டு மென்ஷன் அண்டர் ரிமார்க்ஸ். இந்த ப்ராப்ளம்ல நம்ம ரிமார்க்ஸ் எதுவுமே எடுக்கல. ஓகே, லீவ் இட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? லுக் அட் தி செகண்ட் டிரான்சாக்ஷன். ஆன் ஜூன் 19th returned goods to Money Brothers. how much? 375. இது வந்து ரிட்டர்ன் கூட்ஸ் டு மணி. அப்ப நம்ம என்ன பண்றோம் மணிக்கு ரிட்டர்ன் பண்றோம். அப்ப என்ன ரிட்டர்ன் இது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, see the solution. in purchase return bookல நம்ம என்டர் பண்ணிட்டோம். so date என்ன? 19th June. okay, name of the supplier யாரு? Money Brothers. okay, what is the value of the goods? 375. okay, so இந்த சம்ல நமக்கு ரிமார்க்ஸ் எதுவும் கொடுக்காதனால just leave it. okay, now let us see the next transaction. sum பாருங்க. on June 20th Anburaj returned goods worth 750. okay, இது என்ன ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னா? அன்புராஜ் ரிட்டர்ன் கூட்ஸ். ஓகே, நம்ம யாரு? நம்ம அக்கௌண்ட் என்னது? அன்பு. ஓகே, பட் இது வந்து வேற பர்சன். அன்புராஜ் ரிட்டர்ன் கூட்ஸ் வர்த் 750 அப்படின்னா நம்ம அதாவது அன்பு சேல்ஸ் பண்ணிருக்காரு. யார் சேல்ஸ் பண்ணிருக்காரு? அன்புராஜ்க்கு. இப்ப அன்புராஜ் என்ன பண்ணிட்டாரு? ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப இது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, ஜூன் 20th அன்னைக்கு அன்புராஜ் ரிட்டர்ன் கூட்ஸ் வர்த் 750. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ல என்டர் பண்ண போறோம். see the solution. in sales return book we have entered 20th June 2025 name of the customer. so எந்த கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாரு? அன்புராஜ். அப்ப இது என்னது? சேல்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் நமக்கு திருப்பி வருது. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் என்டர் பண்ணியாச்சு. so what is the value of the goods which we received? 750. இந்த சம்ல எதுவுமே நமக்கு ரிமார்க்ஸ் கொடுக்கல. சோ எதுவும் போட வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. June 21st returned goods to Kalai and Co rupees 800. அதாவது we are returning goods to Kalai. நம்ம வந்து கலைக்கு ரிட்டர்ன் பண்றோம். அப்ப இது என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, see the solution. in purchase return book we have entered on 21st June Kalai and Co how much?
800 rupees. Okay, so name of the supplier yaru? Kalai and Co. That's all. Next transaction. On 24th June, Ganesh returned goods worth 220. அதாவது Ganesh returned goods. அப்போ கணேஷ்ங்கிறவன் நமக்கு ரிட்டர்ன் பண்றான். அப்போ இது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம கணேஷ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ கணேஷ் என்ன பண்றாரு? அந்த கூட்ஸை ரிட்டர்ன் பண்றாரு. வாட் இஸ் த வர்த் ஆஃப் த கூட்ஸ்? 220. அப்போ இது எங்க போடுவோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் போட போறோம். See the solution. Under sales return book, we have entered this transaction. அதாவது இன்னைக்கு 24th June. Name of the customer யாரு? Ganesh. So அவர் ரிட்டர்ன் பண்ண goods உடைய worth எவ்வளோ? 220. Okay, now see the next transaction. On June 2025, received goods returned by Banu. அதாவது we have received goods. யார் ரிட்டர்ன் பண்ணிருக்கா? பானு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்னது? இது சேல்ஸ் ரிட்டர்ன். நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னால என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். How much? 240. See the solution. Sales return books நம்ம என்டர் பண்ணிருக்கோம். என்ன என்டர் பண்ணோம்? We received goods returned by Banu இல்லையா? அப்போ பானு இங்க யாரு? கஸ்டமர். So 25th June, name of the customer Banu. What is the worth of the goods? 240. Okay. Sales return என்டர் பண்ணியாச்சு. See the next transaction. See the last transaction. On June 30th, we returned goods to Arul Brothers. அதாவது நம்ம என்ன பண்றோம்? கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றோம். யாருக்கு ரிட்டர்ன் பண்றோம்? அருளுக்கு. அப்ப இது என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்ப நேம் ஆஃப் த சப்ளையர் யாரு? அருள் பிரதர்ஸ். சோ இவர் என்டர் பண்ண போறோம். எங்க என்டர் பண்ண போறோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல. வாட் இஸ் த வர்த் ஆஃப் த கூட்ஸ்? 200 rupees. ஓகே. சோ இந்த ப்ராப்ளம் எங்கேயுமே நமக்கு ரீசன் கொடுக்காதனால ரிமார்க்ஸ் எதுவும் எழுத வேண்டாம். சப்போஸ் ஸ்பெசிபிக்கா ரீசன் இருந்தா you have to mention that under remark column. Okay. See the solution. So purchase return book நம்ம என்டர் பண்ணிட்டோம். On 30th June 2025, name of the supplier யாரு? Arul Brothers. How much? 200 rupees. That's all. Okay. இப்போ நம்ம purchase return bookையும் sales return bookையும் நம்ம டோட்டல் பண்ண போறோம். Okay. Okay. So purchase return total amount பாத்தீங்கன்னா 1625. இது வந்து நமக்கு total purchase return. Okay. எப்பவுமே purchase return வந்து credit balance. Purchase எப்பவுமே debit balance. Purchase return நமக்கு credit balance. அதே மாதிரி sales நமக்கு credit balance. ஆனா சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு டெபிட் பேலன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் டோட்டல் பண்ண போறோம். செக் பண்ணி நம்ம டோட்டல் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1210 வரும். That's all. Okay. So total purchase return how much? 1625. Total sales return 1210. அவ்வளவுதான். So this is the way to prepare purchase return book and sales return book. Okay. Suppose உங்களுக்கு ப்ராப்ளம்ல if they ask you to post them into ledger, இது எல்லாமே லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா I'll show you how to post them into ledger. இப்போ நீங்க லெட்ஜர்ல போஸ்ட் பண்றதுக்கு எத்தனை அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்துடலாம். சரிங்களா? சோ டோட்டல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓபன் பண்ணி இந்த டோட்டல் அமௌண்ட் என்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு அக்கவுண்ட் வேணும். அடுத்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ளையருக்கும் தனித்தனியா நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரமேஷ் பிரதருக்கு தனியா, மணி அக்கவுண்ட் தனியா, கலை அக்கவுண்ட் தனியா, அருள் பிரதர்ஸ் அக்கவுண்ட் தனியா ப்ரிப்பேர் பண்ண போறோம். Now see the ledger. See உங்களுக்கு ஜர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் ஈஸியா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோட சேனல்ல ஆல்ரெடி டீடைலா வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பாத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். See the ledger. அதாவது ஜர்னல்ல இருந்து நம்ம லெட்ஜர்ல போஸ்ட் பண்றோம் இல்லையா? இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன சொல்லுங்க? கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னோட என்ட்ரி சொல்லுங்க பார்க்கலாம். பர்ச்சேஸ் வந்து டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் இல்லையா? அப்ப என்ட்ரி டோட்டல் சப்ளையர்ஸ் அக்கவுண்ட் டெபிட், அதாவது சன்ரைஸ்னா டோட்டல் சப்ளையர்ஸ். சோ டோட்டல் சப்ளையர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். அப்ப லெட்ஜர் போடும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல பை சன்ரைஸ் போடுவோம். ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் how much? 1625. இப்போ இண்டிவிஜுவலா போட போறோம். இண்டிவிஜுவலா யார்? சன்ரைஸ்னா யார் யார் இருக்கா இதுல? ரமேஷ், மணி, கலை, அருள். ஓகே. அவங்களுக்கு தனித்தனியா நம்ம போட போறோம். ரிட்டர்ன் கூட்ஸ் டு ரமேஷ். வாட் இஸ் த என்ட்ரி? ரமேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லையா? அப்ப லெட்ஜர் எப்படி போடுவோம்? ரமேஷ் அக்கவுண்ட்ல டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அந்த அமௌண்ட்டை மட்டும் போடுங்க. அடுத்தது மணி பிரதர்ஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்றோம். வாட் இஸ் த என்ட்ரி? மணி பிரதர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் இல்லையா? அப்ப லெட்ஜர் எப்படி போடுவோம்? மணி ரிட்டர்ன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுவோம். அதே மாதிரி கலை 2 ரிட்டர்ன்ஸ் போட்டுவோம். அதே மாதிரி அருள் அவங்களுக்கு 2 ரிட்டர்ன்ஸ். தட்ஸ் ஆல். So this is the way to post the journal into ledger. Okay. Now let us see the sales கான ledger பார்க்கலாம். See இப்போ அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குக்கு நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா எத்தனை லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்துக்கணும். சரிங்களா? சோ மொத்தமா சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவு? 1210. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்பர் 1. அடுத்தது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் தனியா அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ அன்புராஜ் அக்கவுண்ட் தனியா,
கணேஷ் அக்கௌண்ட் தனியா, பானு அக்கௌண்ட் தனியா. ஓகே, see the ledger. see இங்க நமக்கு லெட்ஜர் அக்கௌண்ட்ல 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்பர் 1 வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டோட்டல் நம்ம என்டர் பண்ண போறோம். சோ வாட் இஸ் தி என்ட்ரி ஃபார் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்? சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் இல்லையா? அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? சன்ரைஸ்னு சொல்லுவோம். 1210 லெட்ஜர்ல போட்டாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் பாருங்களேன். சேல்ஸ் ரிட்டர்ன் பை அன்புராஜ். சோ அன்புராஜ்ங்கிற ஒரு கஸ்டமர் இல்லையா, அவர் நமக்கு ரிட்டர்ன் பண்றாரு. அதுக்கு பேர் என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன். அதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு அன்புராஜ் இல்லையா? அப்ப அன்புராஜ் அக்கௌண்ட்ல லெட்ஜர் போடும்போது பை சேல்ஸ் ரிட்டர்ன் போடுவோம். சரிங்களா? how much? 750. அதே மாதிரி அடுத்த டிரான்சாக்ஷன். இப்போ அதே மாதிரி அன்புராஜ்க்கு பதிலா கணேஷ் ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப கணேஷ் அக்கௌண்ட்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன் 220. அதே மாதிரி அன்புராஜ் மாதிரி பானு ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி? பானு அக்கௌண்ட்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன் 240. okay, so this is the way to post the journal into ledger account. okay, See, subsidiary book ஓட full collections playlist link descriptionல இருக்கு. தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. See you in the next video. Thank you.